ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம மை இசக்காய் லைஃப் சீசன் 1 எபிசோட் 1 பத்தி தான் பார்க்க போறோம். பிளாக் சமனர் அனிமைக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதே ஜானர்ல இருக்க அனிமே சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோ ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணவும் அவன் உடனே யாருக்கிட்டயோ கம்யூனிகேட் பண்றான். அப்ப காட்டுக்குள்ள நிறைய ஸ்லைம் வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல அங்க இருந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்குள்ள யாரோ ஃபயர் மேஜிக் யூஸ் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஸ்லைம் தான் எல்லாமே பண்ணிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு கிறிஸ்டல்குள்ள இருக்க மான்ஸ்டரை நமக்கு காட்டுறாங்க. இன்னொரு சைடு பாஸ்டர் சிட்டில இருக்க அட்வென்ச்சர் கில்டுல கேலன்ற ஒருத்தன் நான் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ற ஸ்லைமை பார்த்தேன்னு சொல்லவும் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு மத்தவங்க கலாய்க்கிறாங்க. இதை கேட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு யாரோ உள்ள வராங்கன்னு பாக்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க வந்திருக்கான். அப்போ ஒரு பொண்ணு என்னப்பா யூஜி கிவ் அப் பண்றதுக்காக வந்திருக்கியான்னு கேட்கவும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு அவன் ஸ்லைம் கிட்ட இருந்த நிறைய ஃபிளவர்ஸை காமிக்கிறான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டு நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் சீஃபை கூட்டிட்டு வந்துடுறேன்னு அந்த பொண்ணு ஓடிடுறா. ஒரு டேமர் எப்படி இப்படி பண்ணான்னு மத்தவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீஃப் ஆஜிஸ் அங்க வந்துட்டு இவ்வளவு ஃபிளவர்ஸான்னு பாக்குறான். உடனே நிறைய எடுத்துட்டு வந்துட்டானான்னு யூஜி கேட்கவும் நீ எடுத்துட்டு வந்த ஃபிளவர்ஸை மட்டும் வச்சு 2 வருஷத்துக்கு போர்ஷன் பண்ணலான்னு சீஃப் அங்க இருந்து கிளம்புறான். அப்ப நான் ஒரு மான்ஸ்டர் பார்த்தேன்னு யூஜி சொல்றான். அதே டைம்ல இன்னொருத்த வந்துட்டு காட்டுக்கு நடுவுல இருந்து ஃபயர் சிக்னல் வருது, கண்டிப்பா மான்ஸ்டரா தான் இருக்கும்னு சொல்லவும் யூஜி அவன் ஸ்லைம் கிட்ட கம்யூனிகேட் பண்றான். அதுங்களும் எவ்வளவு மான்ஸ்டர்ஸ் இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு மொத்த டீடைல்ஸையும் சொல்லிட்டு இருக்கு. இங்க சீஃப் 10,000 மான்ஸ்டர்ஸ் மேல வருது, அதனால இந்த இடத்த விட்டு ஓடிடலாம்னு சொல்லவும் மத்தவங்களாம் டென்ஷன் ஆகிட்டு நாங்க கண்டிப்பா போக மாட்டோம், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் சிட்டிக்குள்ள வந்தா எல்லாருமே செத்துருவோம்னு சீஃப் சொல்றான். அப்ப யூஜி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு அவன் ஸ்லைம் கிட்ட இருந்து ஒரு போன் எடுத்துட்டு இது ஒரு டிராகனோடதுன்னு சொல்லவும் எது டிராகனானு எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப யூஜி என்கிட்ட ஒரு பவர் இருக்கு, இந்த போனை வச்சு டிராகனோட ஃபிளேம்ஸ் என்னால கிரியேட் பண்ண முடியும், அதை வச்சு வின் பண்ணலாம்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை யாருமே நம்பல. ஆனா கேலை மட்டும் யூஜியோட ஸ்லைமை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் தரலாமே, வேற வழியும் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்றான். இப்ப எல்லாருமே ஃபைட் பண்ணி அந்த சிட்டியை காப்பாத்துறதுக்காக நிறைய விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளோட பெஸ்ட் இன்னைக்கு காட்டணும்னு கேலை சொல்லிட்டு இருக்கான். சரி, நம்ம ஹீரோ எங்கடான்னு பார்த்தா அவன் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு என்ன சிச்சுவேஷன் கேட்கவும் இந்த ஸ்லைம்ல குதிச்சுட்டே இருக்கனால டயர்ட் ஆகிட்டேன்னு உல்ஃப் சொல்லுது. சரி ஓகேன்னு யூஜி அவனோட பவர்ஸை கொடுக்கவோ அந்த உல்ஃப் பயங்கர ஃபாஸ்டா ஓடுது. இப்ப யூஜி ஒரு ஹைட்டான பில்டிங் வந்திருக்கான். இங்க மத்தவங்க எல்லாம் பாம்பை தூக்கி போட்டு ஏரோ விட்டு வெடிக்க வைக்கவும் நிறைய மான்ஸ்டர்ஸ் அந்த அட்டாக்ல இறந்து போகுது. நம்ம அதை தடுத்துட்டோம்னு எல்லாரும் நினைக்கிறதுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் வரவும் அந்த இடத்துல ஃபைட் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இங்க யூஜி இன்னும் 15 மினிட்ஸ்ல இதை முடிக்கிறேன்னு மேஜிக் மேக்கர்னு ஒரு பவரை யூஸ் பண்ணி அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப யூஜியோட டீம்ல இருக்கிறவங்க இதுக்கு காரணமானவனை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்டோனை தொட்ட நாங்க செத்துருவோம்னு அந்த பொண்ணு சொல்லவும் நான் பேரியரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அட்டாக் பண்ணுங்கன்னு யூஜி சொல்றான். ஆனா அந்த ஸ்லைம்லாம் எங்களால முடியாதுன்னு கதறிட்டு இருக்கு. இருந்தாலும் யூஜி சொன்னதுக்காக அந்த பொண்ணு போர்ட்டலை கிரியேட் பண்ணவும் அங்க இருந்த ஸ்லைம்லாம் அதுக்குள்ள ஜம்ப் பண்ணிடுது. இப்ப யூஜி மேஜிக் யூஸ் பண்றத அங்க கில்டுல இருந்த பொண்ணை பார்த்துட்டா இன்னொரு பக்கம் அந்த ஸ்லைம்லாம் அவனை லாக் பண்ணிட்டு அங்க இருந்த கிறிஸ்டல் கிட்ட போகவும் நம்ம ஹீரோ அங்க இருந்தே அந்த கிறிஸ்டலை காலி பண்ணிடுறான். உடனே அவனை கூட்டிட்டு வாங்கன்னு யூஜி சொல்றான். ஆனா அவன் ஏதோ ஒரு பாய்சனை கடிச்சு அதே இடத்துல இறந்து போகிறான். இப்ப கேலையும் அவன் டீமோட கஷ்டப்படுறத பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்லைம்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லவும் அதுங்களும் ஃபயர் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்குது. நம்ம எப்படியாச்சும் இதுல வின் பண்ணணும்னு கேலை சொல்றான். இப்ப யூஜி மான்ஸ்டர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு வேற வழி இல்ல பேரியர் உள்ள இருந்து வெளியே அட்டாக் பண்ணலான்னு பின்னாடி இருந்த லில்லி கிட்ட எல்லாரையும் சீக்கிரம் உள்ள வர சொல்லுன்னு சொல்றான். சரி ஓகேன்னு லில்லி சீஃப் ஆஜிஸ் கிட்ட சொல்லப்போம் அவரும் வெளியே இருக்க எல்லாரையும் உள்ள வர சொல்லிட்டாரு. நம்ம பிளான் படி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஸ்லைம் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லவும் என்னன்னு பார்த்தா கேலையும் இன்னொரு அட்வென்ச்சரும் பெரிய மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல உல்ஃப் அங்க வந்து மான்ஸ்டரோட கழுத்திலேயே கடிச்சிட்டு அவங்க 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போயிருது. நல்ல வேலை பண்ண உல்ஃப்னு யூஜி அவனோட மேஜிக்கை யூஸ் பண்றான். இவன் எப்படி இவ்வளவு பெரிய பேரியர் கிரியேட் பண்ணான்னு சீஃபே ஷாக் ஆகுறான். இப்ப யூஜி எல் ஃபயர் ஆஃப் டெமிஸ்ட் மேஜிக் யூஸ் பண்ணவும் அந்த இடம் ஃபுல்லா நியூக்ளியர் பாம்பாய் வெடிச்சு செதறுது. இந்த மேஜிக் யூஸ் பண்ணா அது சூசைடுக்கு சமம்னு சீஃப் சொல்றான். இங்க யூஜி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த மான்ஸ்டர்லாம் திரும்ப உயிரோட வந்துருச்சு. ஆனா யூஜி சுத்தமா முடியாம கீழே விழுந்துட்டு அவனோட எம்பி பாயிண்ட்ஸ்லாம் மைனஸ்ல இருந்தாலும் அடுத்த அட்டாக்கு ரெடி ஆகுறான். அப்ப லில்லி உன்னால முடியாதுன்னு சொல்லவும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு திரும்ப பேரியரை கிரியேட் பண்ணிட்டு எல் ஃபயர் ஆஃப் டெமிஸ்ட் மேஜிக் யூஸ் பண்றான். ஆனா யூஜியோட எம்பி பாயிண்ட்ஸ் கம்மியாகவும் அவன் மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கண்முழிக்கவும் யூஜி எந்திரிச்சிட்டான்னு ஸ்லைம்லாம் கத்திட்டு இருக்கு. அப்ப லில்லியும் பக்கத்துல தான் நிக்கிறா. இங்க சீஃப் அவனோட பாடியை செக் பண்ணி பார்த்துட்டு அங்க இருந்த லேம்பையும் கிறிஸ்டல் ஸ்டோனையும் பார்த்த ஆஜிஸ் சிட்டிக்கு திரும்ப கிளம்பிட்டாரு. இது எல்லாத்தையும் அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த சிட்டில இருக்க எல்லாரும் பார்ட்டி வச்சு ஜாலியா இருக்காங்க. நீ பண்ண ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனா நீ ஏன் இதை பண்ணன்னு லில்லி கேக்குறா. நம்ம ஹீரோ சொல்றது
போறதுக்கு தயங்கவும் லில்லி அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இதை பார்த்த யோஜி அவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். இப்ப லில்லி பெட்ஷீட் கொடுக்கலான்னு வந்து பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோவங்க காணோம். என்னன்னு பார்த்தா அவன் அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இங்க சீஃப்க்கு இதை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த லேம்பை பத்தி சென்ட்ரல்ல சொல்லிட்டேன்னு இவங்க பேசுறத நம்ம ஹீரோ அவனோட ஸ்லைமை வச்சு கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஸ்லைம்ல நம்ம வந்துட்டோன்னு அடுத்த சிட்டியை பார்த்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்றதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.